குழந்தை நட்சத்திரமா நடிக்க துவங்கி சினிமாவில் நாயகியா கலக்கிய பிரபலங்கள்ல ஒருத்தவங்க தான் கீர்த்தி சுரேஷ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற மொழிகள்ல நடிச்சு இருக்காங்க. 2000ஆம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமா நடிக்க துவங்கியவங்க 2013ஆம் ஆண்டு வெளியான கீதாஞ்சலி அப்படின்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியா அறிமுகம் ஆனாங்க. தமிழ்ல இது என்ன மாயம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் காலடி எடுத்து வச்சவங்க தனுஷ், சிவகார்த்திகேயன், வினய், விக்ரம், சூர்யா, விஷால் போன்ற முன்னணி நடிகர்களோட இணைந்து நடிச்சிருக்காங்க. சமீபத்துல கீர்த்தி சுரேஷ் தனது காதலனை திருமணம் சென்ற விஷயம் குறித்து தெலுங்குல ஒரு நிகழ்ச்சியில கூறியிருக்காங்க. பிரபல நடிகர் ஜெகபதி பாபு தொகுத்து வழங்குற ஜெயமு நிஷமுரா அப்படின்ற நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய கணவர் குறித்து பேசியிருக்காங்க. அதுல அவங்க, என் கணவர் ஆண்டனி தட்டில் சிறப்புமிக்க ஒரு நபர். நாங்கள் பள்ளியில படிச்சு கொண்டிருந்த போதே ஒருத்தர் காதலிச்சோம். ஆனா அந்த நேரத்துல எங்களுடைய வேலைகள்ல கவனமா இருந்ததுனால உறவை வெளிப்படுத்திக்கல. அவர் கத்தார்ல சொந்த தொழில் செஞ்சு வந்தாரு. 5 வருஷம் பார்க்காமையே ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். நாங்க வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால எங்களுடைய காதலை பெற்றோர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. 4 வருஷங்களுக்கு முன்னாடி என் காதல் விஷயத்த அப்பா கிட்ட சொன்னப்போ எந்த கோபமும் இல்லாம எங்க காதலை ஏத்துக்கிட்டாரு. பின்னாடி பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணமும் நடந்துச்சு. அவருக்காக 15 வருஷம் காத்துட்டு இருந்தேன். எங்களுடைய 15 வருட காதல் வாழ்க்கையில பல தடைகளை சந்திச்சிருக்கோம். ஆனா அந்த தடைகளையும் தாண்டி இன்னைக்கு திருமண பந்தத்துல இணைந்திருக்கோம் அப்படின்னு கூறியிருக்காங்க.